வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4வது கிளாஸு. அதில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் கிளாத்தை வந்து 2 ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. பக்கத்தில் போட்டுட்டு எப்பவும் போல் கிளாத்துக்கு அடியிலேருந்து த்ரெட் எடுக்கணும். எடுத்து லாங் செயின் கொண்டு போய் மேலே அந்த மேலே கொண்டு போய் லாங்காக செயின் கொண்டு போய் ஒரு எடுத்துட்டு அது அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்து இது இங்கே வந்து இந்த இதை லாக் பண்ணுறக்காண்டி ஒரு குட்டி லாக், இந்த ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போடுங்க. செயின் போட்டுட்டு திருப்பி அகைன் மேலே போகணும். மேலே போய் லாங்காக செயின் கொண்டுட்டு போய் மேலே போய் கீழே அதை அப்படியே பழையபடியும் திருப்பி ஊசியை பின்னாடி திருப்பி அப்படியே கீழே திருப்பி ஒரு பக்கத்தில் ஒரு லாக் போட்டுட்டு திருப்பி பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அதை திருப்பி அகைன் மேலே லாங் செயின் எடுத்து மேலே லாங் செயின் எடுத்துகிட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் திரும்பி அப்படியே பின்னாடி கொண்டுட்டு வாங்க. பின்னாடி கொண்டுட்டு வந்து அது பக்கத்தில் ஒரு லாக்கு. இந்த ஸ்டிச்சை வந்து லாக் இது பண்ணுறதுக்காண்டி தான் அந்த குட்டி செயின் போடுறது. அப்புறம் பக்கத்தில் அடுத்து ஒரு குட்டி செயின் போடுறோம். மேலே கொண்டு போகிறோம், குத்துறோம், திருப்பி கீழே அப்படியே அகைன் திருப்பி கொண்டு வரோம், கீழே ரிட்டன் கொண்டு வரோம். சரிங்களா? திருப்பி அதுக்கு ஒரு லாக் போடுறோம். லாக் போட்டுட்டு அடுத்து பக்கத்துலேயே ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி மேலே கொண்டு போய் ஒரு குத்தி அதை திருப்பி அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வரோம். கொண்டு வந்து அதை ஒரு குட்டி லாக் போடுறோம். குட்டி லாக் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் போடுறோம். ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் போடுறோம். திருப்பி மேலே போய் லாங் செயின் கொண்டுட்டு போய் அதை அப்படியே ரிவர்ஸ் திருப்பி கொண்டுட்டு வரீங்க. கொண்டுட்டு வந்து கீழே ஒரு குட்டி லாக் போடுறீங்க. சரிங்களா? திருப்பி பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டு அதை மேலே கொண்டுட்டு போய் குத்தி வெளியே எடுத்துகிட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் பின்னாடி திருப்பி கொண்டு வரீங்க. கொண்டு வந்துட்டு எனக்குள்ள ஒரு குட்டி லாக்கு. இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இதை வந்து நம்ம வந்து ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுறது. இதை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இதை ஃபில்லிங்காக யூஸ் பண்ணணும். அடுத்த கிளாஸில் உங்களுக்கு ஃபில்லிங்காக நெருக்கமாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஷேப்பில் போடுங்க. இந்த ஸ்டிச்சை வந்து இந்த ஷேப்பில் போட்டுருங்க. இந்த ஷேப்பில் இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் போடணும். அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு குத்தி திருப்பி மேலே லாங் செயின் போய் அதை திருப்பி அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து இங்கனுக்குள்ளே ஒரு குட்டி லாக் போடணும். அது பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போட்டு திருப்பி மேலே கொண்டு போய் அதை அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து கீழே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு செயின் போட்டு திருப்பி மேலே கொண்டு போய் அதை அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து குட்டி லாக் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு செயின். இது மாதிரி தான் இதை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதை ஃபில் பண்ணுங்கள். இந்த இதை ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அடுத்து இதில் போடுங்க. அடுத்து வந்து நம்ம அதை எப்படி ஒரு ஃப்ளவரு இதெல்லாம் மேங்கோ இதிலெல்லாம் எப்படி ஃபில்லிங்காக போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்த கிளாஸில் அதை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டிச்சை நல்லா போட்டு பழகிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் தரேன், எப்படி சொல்லித் தருவாங்களோன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நாங்கள் நல்லா சொல்லித் தருவேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் பூராயும் அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக அடுத்து வர கிளாஸில் ஒவ்வொன்றிலையும் சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ.